السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين أما بعد. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மோமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியோர்களே, ஷேகுமார்கள், அவுலியாக்கள், நல்லடியார்களை பாராட்டுவது, அவர்களுக்காக வேண்டி விழா எடுப்பது, அவர்களுடைய நற்குணங்களை புகழ்ந்துரைப்பது, இது அல்லாஹ் ரசூலுடைய சுன்னத். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் அருள்மறையிலே அன்பியாக்களையும் அவுலியாக்களையும் புகழ்ந்துரைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை நினைவு கூர்ந்து நம்மையும் நினைவு கூறும்படி உத்தரவிட்டிருக்கிறார். வதுகுரு ஃபில் கிதாபி இத்ரீஸ், வதுகுரு ஃபில் கிதாபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுங்கள். ஒவ்வொரு நபிமாருடைய பெயராக சொல்லி அவர்களை நினைவு கூறுங்கள் என்று நபிமார்களையும் சொல்லுகிறான். வதுகுரு ஃபில் கிதாபி மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற அல்லாஹ்வுடைய வலிமார்களையும் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பியாக்கள், அவுலியாக்கள், நல்லடியார்களை நினைவு கூறுவது, அவர்களை புகழ்வது கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா புகழக்கூடிய நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறார். ஹஜ்ரத் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் பெருமானாரை புகழ்ந்தேன், அவ்வாறு புகழ்வது கொண்டு என்னுடைய சொல்லிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரக்கத்தை கொடுத்தான். என் சொல்லுக்கு ஒரு மரியாதை கிடைத்தது. நாம் இந்த விழாவை எடுப்பதை கொண்டு ஃபைஸி நாயக்குடைய அந்தஸ்து மேலே போனது, அவர்களுடைய அந்தஸ்து இன்னும் உயர்ந்தது என்று இல்லை. அவர்களுக்கு இந்த விழா எடுப்பதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விழா எடுக்கக்கூடிய நம்முடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் தஆலா மேம்படுத்துகிறார். அல்லாஹ் நம்மை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்ணியப்படுத்துகிறார், நம்மை அல்லாஹ் உயர்வுபடுத்துகிறார். அன்பர்களே, பெரியார்களே, இந்த உலகத்திற்கு ஃபைஸி நாயகம் என்ன கொண்டு வந்தார்கள்? ஒவ்வொரு ஷேகுமார்களும் ஒரு சில விஷயங்களிலே சிறப்பு அம்சம் பெற்றவர்களாக இருப்பார். இப்போ டாக்டரில் பல் டாக்டர் இருக்கிறார், ஹார்ட் அது தனியாக டாக்டர் இருக்கிறாங்க, கண் டாக்டர் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய ஷேக் நாயகம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மக்களுக்கு மத்தியிலே சொல்லுவதிலே, அதற்கு விளக்கம் கூறுவதிலே ஷேக் நாயகம் அவர்கள் மிக ஸ்பெஷலிஸ்டாக இருந்தார். ஆமிர் நாயகம் குர்ஆனுடைய தஃசீரிலே அதிகம் கவனம் செலுத்துவார்கள், அதிலே அவர்கள் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தார். நாம் பார்த்தவரை ஜமாலி ஷா கிப்லா அவர்கள் தௌஹீத் ஃபிஅலி என்ற அந்த சப்ஜெக்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார், அதில் அதிகமாக பேசுவார். ஆனால் நம்முடைய ஷேக் நாயகம் இரவு பகலாக எந்த நேரத்திலே பார்த்தாலும் காலையிலிருந்து மாலை வரை எஜமானிடத்தில் எல்லா நேரங்களிலும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவுக்கு தான் விளக்கம் கூறுவார். எஜமான் சொல்லுவார்கள், யாருக்கேனும் இங்கே இந்த சப்ஜெக்ட், இந்த கலிமாவுடைய விளக்கம் போர் அடிப்பதாக இருந்தால், சடைவடைவதாக இருந்தால், வேண்டுமானால் பக்கத்து வீட்டுக்கு சென்று ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஆனால் எனக்கு ஒரே தலைப்பு தான், என்னுடைய எல்லா பயானுக்கும் தலைப்பு ஒன்று தான். அது என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு தான் எஜமான் பயான ஆரம்பிப்பாங்க. அதனுடைய விளக்கம் தான் மற்றது எல்லாமே. அன்பர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கே, இதனுடைய விளக்கம் தான் முழு குர்ஆன். அந்த முழு குர்ஆனுடைய விளக்கம் தான் முழு ஹதீஸ். இந்த முழு குர்ஆனுடைய ஹதீஸுடைய விளக்கம் தான் இன்று நீங்கள் படிக்கக்கூடிய ஃபிக்ஹுடைய சட்டங்கள், மார்க்கத்துடைய எல்லா அம்சங்களுமே இந்த குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்கள் தான். அன்பர்களே, இது எல்லாத்துக்கும் மத்தன் ஒன்று இருக்கும்ல, மொத்தத்துக்கும் மூலம் ஒன்று இருக்கும்ல,
அந்த மூளை என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இலாஹ் யாரும் இல்லை. இலாஹ் என்ற தன்மை சிஃபத்தே உலூஹியத், உலூஹியத்துடைய தன்மை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை. எஜமா கேட்பாங்க, அன்பர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இந்த விளக்கம் இருக்கிறது, இந்த மதரசாவிலும் நீங்கள் போய் பார்க்க முடியாது, எந்த கிதாபுகளும் படிக்க முடியாது, அது ஷேഖ்மார்களிடத்திலே வந்துதான் படிக்க முடியும். இந்த தமிழ்நாட்டிலே நூற்றுக்கணக்கான மதரசாக்கள் இருக்கிறது. நீங்கள் வேண்டுமானால் கிளம்பி செல்லுங்கள், எந்த மதரசாவிலாவது போய் கேளுங்கள், நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? பெரிய பெரிய மதரசாக்கள் 300-400 பேர் ஓதக்கூடிய பெரிய பெரிய மதரசாக்கள் இருக்கலாம். ஏதாவது ஒரு மதரசாவிலே நீங்கள் போய் கேளுங்கள், எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கம் வேண்டும். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொன்னானே, கலிமாவுடைய விளக்கத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று நீங்கள் எந்த மதரசாவுக்காக போய் கேட்டு பாருங்க. அன்பர்களே, விஷயம் அங்கே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கம் அவுலியாக்களுடைய கல்புகள் தான் வந்துச்சு. அன்பர்களே, வேற ஒன்றும் வேண்டாம். இந்த லா எதை நஃபி செய்கிறதுன்னு கேட்டு பாருங்க. எந்த தரீகாவை சேராத, குறிப்பாக நூறினாயத்துடைய தரீகாவை சேராத எந்த உலமாக்களத்திலாவது போய் சரியான பதிலை கேட்டு வந்து பாருங்கள். மொத்த தமிழ்நாடு போங்க, மொத்த இந்தியா போங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா என்றால் இல்லை என்று சொல்கிறது. லா எதை இல்லை என்று சொல்கிறது? லா மஹ்லூக்க இல்லைன்னு சொல்லுதா, அது ஹாலிக்க இல்லைன்னு சொல்லுதா என்று கேட்டு பாருங்க. அன்பர்களே, அதுக்கு விளக்கம் வேணுமா? நீ ஃபைசனாயத்துடைய தர்பாருக்கு வந்து உட்கார்ந்தா தெரியும். அவங்களுடைய புனித நாளை தலையில தூக்கி பார்த்தா தெரியும். எஜமா சொல்லுவாங்க, லா ஜிஸே நஃபி கர்த்தா ஹை, லா ज़ात शै से वस्फ़ उलूहियत को ज़ातन नफ़ी करता है. லா எதை நஃபி செய்கிறது? வஸ்ஃபுடைய ஷையுடைய ذاتிலிருந்து அந்த ஷையுடைய ذاتிலே காட்சியளிக்கக்கூடிய உலூஹியத்துடைய சிஃபத்து அந்த ذاتுக்கு சொந்தம் இல்லை, சுயமே அதற்கு இல்லை என்று லா நஃபி செய்கிறது. லா ஜிஸே நஃபி करता है ज़ात शै से वस्फ़ उलूहियत को ज़ातन नफ़ी करता है. லா உலூஹியத், அல்லாஹ்வுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மை இருக்கிறது. இது எங்க காட்சி அளிக்கிறது? சிருஷ்டிகள் தான் காட்சி அளிக்கிறது. அன்பர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபத்தே உலூஹியத், வஜூத், சிஃபாத், அஃபால், ஆசார் சிருஷ்டிகள் தான் காட்சி அளிக்கிறது. ஆனால் அது சிருஷ்டிக்கு சொந்தம் இல்லை. சிருஷ்டிகள் அந்த அல்லாஹ்வுடைய சிஃபத்தை காட்டக்கூடிய மஸஹர்களாக, அதை வெளிப்படுத்தக்கூடிய மஸஹர்களாக இருக்கிறது. ஆனால் அந்த சிருஷ்டிக்கு சொந்தம் இல்லை என்று லா நஃபி செய்கிறது. நண்பர்களே, இதை எஜமா சொல்லி காட்டுவாங்க, ஸாத்தன் நஃபி கர்த்தா ஹை வஅத்திபாரே ஸாத், அந்த சிருஷ்டிக்கு சொந்தம் இல்லை என்று நஃபி செய்கிறது. அதே நேரத்தில் அந்த சிஃபத்தே உலூஹியத்தை அல்லாஹ்வுக்கு சொந்தப்படுத்துகிறது. எஜமா கேட்பாங்க, நஃபி நஃபி கஹா और இஸ்பாத் கஹா? நண்பர்களே, வஜூத் இந்த வஸ்துக்கு சொந்தம் இல்லை, அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்ப வஜூத் இந்த வஸ்துன்னு நஃபி செய்து அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொல்கிறது. நீ எப்படி சொல்லக்கூடாது? இந்த மைக்குக்கு வஜூத் சொந்தம் இல்லை, அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடாது. எஜமா சொல்லுவாங்க, அப்படி இல்லமா, அங்க அர்த்தம் ஜஹா நஃபி ஹோதா ஹை வஹா இஸ்பாத் கர்த்தா ஹை. எங்க நஃபி செய்கிறதோ அங்கதான் இஸ்பாத் செய்கிறதுன்னு. அப்படி அர்த்தம் என்ன? இந்த மைக்கிலே காணப்படக்கூடிய வஜூத் மைக்குடைய ஸாத்துக்கு சொந்தம் இல்லை, மைக்கை காட்டிக் கொண்டிருக்கூடிய அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அன்பர்களே, பாடம் ரொம்ப எளிமையானது. அதை விளங்குதலும், அதை அமல் செய்வதும், அதை கொண்டு வருவதும் ரொம்ப கஷ்டமானது. அன்பர்களே, அப்ப ஷேഖனா என்ன சொன்னாங்க? சிருஷ்டிகளிலே காணப்படக்கூடிய வஜூத், சிருஷ்டிகளிலே காணப்படக்கூடிய ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம் சிருஷ்டிகளுக்கு சொந்தம் இல்லை. சிருஷ்டிகளிலே காணப்படக்கூடிய குவத் சிருஷ்டிகளுக்கு சொந்தம் இல்லை. சிருஷ்டிகளிலே காணப்படக்கூடிய மாலிகியத், ஹாக்கிமியத் சிருஷ்டிகளுக்கு சொந்தம் இல்லை. சிருஷ்டிகளிலே காணப்படக்கூடிய ஆனா சிருஷ்டிகளுக்கு சொந்தம் இல்லை. இந்த சிருஷ்டிகளை எவன் காட்டிக் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு சொந்தமான. அன்பர்களே, எஜமான் அவர்கள் சின்ன பொடி டப்பி கையில் வச்சிருப்பாங்க. பொடி போடுற டப்பி, அது பொடி டப்பி தான் அது. ஆனால் அதை வைத்து பெரிய பெரிய ஞானங்களை விலைக்கு சொல்லுவாங்க. எஜமான் சொல்லுவாங்க, இந்த பொடி டப்பியை தட்டுறமா டன் டன் சத்தம் வருது பாருங்க, இந்த சத்தம் எங்கிருந்து வந்துச்சு? எல்லாம் சொல்லுவீங்க டப்பி இருந்து வந்துச்சு. இல்லை இல்லை, இந்த டப்பி எந்த தகரம் காட்டி கொண்டிருக்கிறதோ அந்த தகரத்திலிருந்து வந்துச்சுமான்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய விஷயத்தை சர்க்கார் நாயகம் இளமையாய் சிறிய முறையை விலை காட்டுவோம். அதே மாதிரி இந்த ஹயாத் இந்த உருவத்திலிருந்து வரல. இந்த உருவம், இந்த அல்வான அஷ்கால் இந்த சிருஷ்டிகளுக்கு சொந்தம் இல்லை. ஹயாத்
இந்த உருவத்தை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மௌலாவுக்கு சொந்தமானது ஹயாத். இந்த இல்மு சிருஷ்டிக்கு சொந்தம் இல்லை, இந்த உருவத்தை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மௌலாவுக்கு சொந்தமானது. இந்த குதிரத் சிருஷ்டிகளுக்கு சொந்தம் இல்லை, சிருஷ்டிகளை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மௌலாவுக்கு சொந்தமானது என்பதை சிறு குழந்தைகளுக்கு விளக்குவது போன்று விளக்கி சொல்வாங்க அன்பர்களே. அதனால என்னவாச்சு, இந்த பாடல் சொல்வதற்கு லேசாக இருக்கலாம், ஆனால் இந்த கலிமாவை இந்த சொல்லுவாங்க, ஏ போல்னே கா சீஸ் நஹி ஏ பரத்னே கா சீஸ், இது புலந்தக்கூடிய வஸ்துன்னு சொல்லுவாங்க. எந்த முரீத் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இல்மை ஷேக் நாயகம் சொல்லிக் கொடுத்த அந்த கலிமாவை புலங்க ஆரம்பித்து விட்டார்களோ அவங்க வாழ்க்கையில நிச்சயமாக சத்தியமாக மாற்றம் வந்துதான் தீரும். ஏன்னா கலிமா அப்படிப்பட்டது. அம்மா நம்ம ஷேக் நாயகம் கொடுத்த கலிமாவை வாங்கி வச்சுக்கிட்டோம், நான் 20 வருஷம் முரீது, நான் 30 வருஷம் முரீதுன்னு சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் அந்த கலிமா எங்களை வேலை செய்யலையே, நான் ஒன்றிய வாழ்க்கையில மாற்றம் வரலையே, என் அமல்கள்ல மாற்றம் வரலையே, என் தொழுகையில மாற்றம் வரலையே, என்னுடைய கொடுக்கல் வாங்கல மாற்றம் வரலையே, என்னுடைய முஆமலாத்துல நான் என் மனைவி மக்களோட பழகுற பழக்கத்துல மாற்றம் வரலையேன்னு சொன்னா ஷேக் நாயகம் கொடுத்த கலிமாவை நீ புலங்கலன்னு இருக்கு. உலகத்திலேயே பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போய் உன்னுடைய வியாதியை சொல்லுகிறாய், அவர் மருந்து எழுதி கொடுக்கிறார், அந்த சீட்டை வாங்கிட்டு வந்து ஒளிய வச்சுட்ட, யார்கிட்டையுமே கொடுக்கல, சீட்டை கொடுக்கவே இல்லை யார்கிட்டையுமே, நீயும் மாத்திரை வாங்கி சாப்பிடல, 30 வருஷம் இருந்தாலும் சரி 40 வருஷம் இருந்தாலும் வேலை செய்யாது. அந்த மாத்திரையை புழங்கி பாருங்க, கலிமாவை பரத்னே கா சீஸ், புழங்கி பாருங்கள் கலிமாவை. நண்பர்களே, நம்முடைய உள்ளம் எவ்வளவு பெரிய மாற்றம் வருதுன்னு பாருங்க. மாற்றம் வந்தவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு சிறு கலவுனை கலிமாவை புழங்குனா உன் கல்வியில் உண்டான குபாலங்கள் நீங்கிவிடும். நண்பர்களே, கலிமா சொல்லுகிறது, லா குவத இல்லா பில்லாஹ் அன்னல் குவத லில்லாஹி ஜமியா, ஆற்றல் அடங்கலும் சக்தி அடங்கலும் அல்லாஹ் ஒருத்தனுக்கே சொந்தமானது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், அணுவளவு நன்மையோ அணுவளவு தீமையோ அல்லாஹ்வை தவிர யாரும் செய்ய முடியாதுன்னு கலிமா சொல்லுது. இதை வாங்கி நம்ம கல்வியில் வச்சுக்கிட்டோம், மனசுல வச்சுக்கிட்டோம், அமல் செய்யணும். பெருமானா சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பது 99 வியாதிகளுக்கு மருந்து இருக்கிறது, அவற்றிலே அதில் கடைசி வியாதி கவலை என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். ஏன், அது நீ புலங்கி பார்த்தா தெரியும், வாழ்க்கையில எவ்வளவு ஆனந்தம் வருதுன்னு தெரியும். நீ புலங்கிறது இல்ல, அவன் எனக்கு தீமை செய்தான், இவன் எனக்கு தீமை செய்தான், எங்க பார்த்தாலும் சண்டை, பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை, ஏத்த வீட்டுக்காரன் சண்டை, அண்ணன் சண்டை, தம்பிட்டு சண்டை, பயான் மட்டும் செய்கிறோம். நண்பர்களே, கலிமா நம்ம கல்வுக்குள்ள இறங்கல, எல்லாத்துலயும் சண்டை. நண்பர்களே, நம்ம ஊர்ல எல்லாத்துலயுமே கலிமா சொல்றாங்க, क्या किया किसने किया, किस किससे पूछूं क्या किया, जब वही फाइल रहा है फिर गिला कुछ भी नहीं. அவன் என்ன செஞ்சான், இவன் என்ன செஞ்சான், யார்கிட்ட போய் என்ன கேட்கறதுக்கு? எப்ப அல்லாஹ் ஒருவன் தான் ஃபாயில், அல்லாஹ் ஒருவன் தான் நம்ம நன்மை தீமை செய்யக்கூடிய என்று எனக்கு விளங்கி விட்டதோ फिर गिला कुछ भी नहीं, யார் மேலே எனக்கு வருத்தமே இல்லை. ஏன், அவன் என்ன நாடுறானோ அதுதான் நடக்குது, அவன் நாடாம ஒரு அணுவும் அசைய முடியாது என்பதை என் ஷேக் நாயகம் என் கல்வியில திணித்து விட்டார்கள். இப்ப நான் யார் மேல வருத்தப்படுறதுன்னு சொல்லி காமிச்சாங்க. அப்ப அன்பர்களே, ஷேக் நாயகம் நமக்கு திருக்கலிமாவை அனுபவித்து கொடுத்தார்கள். அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். உலகிலே இன்று எத்தனையோ பயான் செய்யக்கூடியவர்களை பார்க்கலாம், கோளை இடி அப்படியே முழங்குவான். நண்பர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை பற்றி பேசும் தலைப்பு கொடுத்துட்டா 1 மணி நேரம் பெருமாளுடைய அன்பை பற்றி பேசுவான். இறங்கி போய் கார் டிரைவர்கிட்ட சண்டை, வீட்டில் போய் வீட்டு சண்டை, நான் அங்கிருந்து பயான் செஞ்சுட்டு வரேன், ஒரு சாயா போட்டு வைக்க துப்பு இல்லை, நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா, சண்டை போடுவோம். இவங்களே என்னங்க பயான் செஞ்சிருப்பாரு, பெருமானார் எப்படியெல்லாம் மனைவிமார்கள்ட்ட அன்பு காட்டினார்கள், எப்படியெல்லாம் குழந்தைகள்கிட்ட அன்பு காட்டினார்கள். அப்ப நம்ம வாழ்க்கை, நம்முடைய பயான் வார்த்தைகளாக இருக்கிறது, வாழ்க்கையாக. ஆனால் வைஜநாயகத்துக்கு கூட இருந்து பார்த்தா தெரியும் அவங்க எப்படி மனைவிமார் மனைவி நடந்து கொண்டார்கள், குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்து கொண்டார்கள், நண்பர்கள்ட்ட எப்படி நடந்து கொண்டார்கள், உறவுகள்கிட்ட எப்படி நடந்து கொண்டார்கள். அவர்களை திட்டக்கூடியவர்கள், அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள், அவர்களை பழிக்கக்கூடியவர்களிடத்திலே என் ஷேக் நாயகம் எப்படி நடந்து கொண்டார்கள். ஒருவர் வாழ்நாளெல்லாம் என் ஷேக் நாயகத்தை குறை சொல்லி கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு தேவை, என் ஷேக் நாயகத்திட்ட வந்தாங்க. கூட இருந்து மற்றவங்க சொன்னாங்க, இவர் தான் அவர், சொன்னாங்க இவரு தான் அவர். அந்த ஒருத்தன் தாங்க இத்தனை சூரத்திலையும் இருக்கிறான், அந்த ஒருத்தன் தான் லட்சக்கணக்கான சூரத்திலையும் இருக்கிறான். என்னை பாராட்டுபவர்களும் அவன் தான் இருக்கிறான், என்னை திட்டுபவர்களே அவன் தான் இருக்கிறான். அவரை கண்ணியப்படுத்தினார்கள், அவரை மதித்தார்கள், கூட்டி உட்கார வச்சாங்க, அவருக்கு அன்பளிப்பு கொடுத்தார்கள், யாரும் தராத அளவுக்கு அன்பளிப்பு கொடுத்தார்கள். அவர் கண்ணீர் விட்டு கொண்டு சென்றார். அப்ப ஷேக் நாயகத்துடைய வாழ்க்கையில கூட இருந்து என்ன பார்த்தோம், எதை அவர்கள் சொன்னார்களோ அதைத்தான் அவங்க செஞ்சாங்க. உறவுகள் சில பேர் அவர்களை திட்டி குறை சொன்ன பொழுது, அவர்களுக்கு ஒரு சிரமம் வந்த பொழுது உடனடியாக முன்னே வந்து போய் நிற்கிறாங்க.
சஜ்ஜாதா சொன்னாங்க, நான் கூட சொன்னேன், சர்க்கார் வாழ்நாளெல்லாம் உங்களை குறை சொன்னவர்களாச்சே, குறை சொன்னவர்கள் தான் இன்னைக்கு அவங்களுக்கு தேவை என்ற நான் முன்னாடி போய் நிற்பேன், நீ குறுக்கால வரக்கூடாது, உனக்கு என்ன வேணுமோ நீ கேட்டு வாங்கிக்கோ. ஆனா என்னுடைய உறவுகள் என்று வருகிற பொழுது இந்த உறவுகளை ஆதரிப்பது என் மீது கடமை. அவர்களுடைய குணம் அவர்களிலே, எனக்கு ஷேഖனா சொல்லிக் கொடுத்த குணம் என்னிலேன்னு சொன்னாங்க. அப்ப எஜமான் அவர்கள் எதை அவர்கள் வாழ்க்கையிலே பேசினார்களோ அதைத்தான் அவர்கள் நடந்து காமிச்சாங்க. ஹால் அப்னா ஹை ஜோ குச் ஹால் ஹை, என் சொல் எதுவோ அதுதான் என் நிலைமை. நாம பயான் செய்வோம், ஐனமா துவல்லு வஸம்மா வஜ்ஹுல்லாஹ், எங்கு திரும்பினாலும் அங்க அல்லாஹ்வுடைய முகம்தான் இருக்கிறது என்று பயான்ல முழங்குவாரு, மணிக்கணக்கா பேசுவாரு, ஸ்பீக்கரே பிச்சுக்கும், அதுல ஐசியே போயிடும், அந்த அளவு கத்துவோம். நாம திரும்பி பயான் செஞ்சு கீழே இறங்கி வச்சோன்னா இந்த சைத்தான் தாங்க இது நடந்தது, இவன் தான் இந்த மாதிரி செஞ்சது, எல்லாரும் மேலேயும் ஒரு வருத்தம், எல்லாரும் மேலேயும் கோபம். அன்பர்களே, ஆனா என் ஷேഖனா அப்படி இல்லை. என்ன அவர்கள் பேசினார்களோ அதுதான் அவருடைய செயல்முறையாக இருந்தது. என்ன அவருடைய செயல்முறையாக இருந்ததோ அதைத்தான் அவர்கள் பேசினார்கள். குழந்தைகளிடத்தில் எஜமான் காட்டிய அன்பு எப்படி இருந்துச்சு, தன் நண்பர்கள்ட்ட காட்டிய அன்பு எப்படி இருந்துச்சு என்பதையெல்லாம் ஒவ்வொரு சிறுவர்களையும் எஜமான் அவர்கள் எப்படி கண்ணியப்படுத்தினார்கள். நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தா எஜமான் வாங்க இளவரசர் வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமா குறும்பு செஞ்சா சேட்டை செஞ்சா கூட சர்க்கார் முகம் மலர்ச்சியோடு தான் பார்ப்பாங்களே ஒழிய சர்க்கார் நாயகம் அவருக்கு கோவிச்சுக்க மாட்டாங்க. நான் எஜமான்ட்ட என்னுடைய 1.5 வயசு பொம்பளை பிள்ளையை கூட்டிட்டு வந்திருந்தேன். தெரியாதனமா போகும்போது சொல்லி அமிச்சேன், சர்க்காருக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லுமா, சர்க்கார் பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டோம். அது உள்ள நுழைஞ்சோன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொன்னாங்க. ஷேഖனா உடனே சொன்னாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் பேட்டி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, பேட்டினா என் அன்பு குழந்தையே, அன்பு மகளே, வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, ஜீத்தே ரஹோ பேட்டி. உருதுல ஒரு அன்பர் சேர்த்து சொல்லுவாங்க, ஜீத்தே ரஹோ பேட்டினா அல்லாஹ் அவங்க நீண்ட வயசு கொடுக்கட்டும் பிள்ளைய அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாப்பா நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம், திரும்ப ஒரு ரவுண்ட் வச்சு சர்க்கார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சர்க்கார் அப்படின்னு பயந்து போயிட்டு இஷாரா சார் சும்மா இருப்பா சும்மா. சர்க்கார் உடனே வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஜீத்தே ரஹோ பேட்டிங்கிறான். திரும்ப ஒரு ரவுண்ட் வச்சு திரும்ப அஸ்ஸலாம், எங்களுக்கான கை காலெல்லாம் நடுங்குது. அந்த பாப்பா இருந்து திரும்பி போற வரைக்கும் 100 வாட்டி சொல்லிருச்சு. ஒரு முறை கூட சர்க்கார் இந்த அருந்த நாம என்ன வாழ் மட்டும் தான் இல்லை, அருந்த வாழ இருந்தது யாரு பிள்ளைங்க இது, நாம தான் கடுப்படிச்சிருப்போம். என் ஷேഖனாங்க அந்த 100 முறையும் அல்லாஹு அக்பர் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஜீத்தே ரஹோ பேட்டி ஜீத்தே ரஹோ பேட்டி, நீண்ட வயசு அல்லாஹ் கொடுக்கணும் பாப்பா என்று ஒவ்வொரு முறையுமே சொல்லி காண்பித்தார். என்ன எஜமானுடைய குணத்தை சொல்றது, என்ன எஜமானுடைய அந்த குணங்களை நம்ம எப்படி பார்க்கிறது. அல்லாஹ் அக்பர். நாமளா இருந்தா மனசுக்குள்ளேயாவது திட்டுவோம், அல்லாஹு ஒரு தாலீம் செய்ய முடியல, இப்படி அட்டகாசம் பண்றாங்களேன்னு சொல்லி எங்களுக்கு என்ன செய்யறதே தெரியல. எஜமான் அவர்கள் 100 முறை துவா செய்கிறார்கள், திரும்ப திரும்ப துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். முதுகு அரிக்கிறீங்க, முதுகு அரிச்சா சொரிஞ்சு விட்டுருவாங்க. அந்த அன்பர்களே அடுத்தடுத்து பயான் செய்ய எஜமான் அவர்கள் வந்து விட்டார்கள். எனவே நான் இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நம்ம ஷேഖ் நாயகம் அவர்கள் எதை தன்னுடைய சொல்லாக ஆக்கினார்களோ அதைத்தான் தன் வாழ்க்கையாக ஆக்கினார்கள், எதை தன் வாழ்க்கையாக ஆக்கினார்களோ அதைத்தான் தன் சொல்லாக ஆக்கினார்கள். கால அப்னாக ஜோ குச்சுவா ஹால், என் சொல் எதுவோ அதுதான் என்னுடைய நிலையாக இருக்கிறது. நீ என் சொல்லி நான் எதை சொன்னேனோ அதுதான் என்னுடைய ஹாலாக இருக்கிறேன். பிர்ன கஹனா ஹம் குஜித்லா யானை, என் ஷேഖ் என்னை உருவாக்காம போயிட்டாங்களே, எனக்கு எதுவும் கொடுக்காம போயிட்டாங்களே என்று பின்னாடி வருத்தப்படாத. என் ஹால் எதுவோ அதுதான் என் காலாக நான் சொன்னேன், என் சொல் தான் என் செயல், என் செயல்தான் என் சொல் என்று வைசி நாயகம் வாழ்ந்து காண்பித்து சென்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த மகான் ஷேഖனுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கி அந்த ஷேഖனாத்தை நம்மிலே கொண்டு வந்து வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. குறைஞ்சபட்சம் இங்கே நம்ம பயான் கேட்டுட்டோம், பயான் கேட்டு முடிஞ்சு வெளியே போகணும்னு கொஞ்சமாவது அமல் இருக்கணும். என் ஷேഖனா சொன்ன ஒரு சின்ன செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். என் சர்க்கார் சொன்னாங்க, என் ஷேഖனாத்துடைய தாதா சர்க்கார் கௌசிஜா சர்க்கார் அதிகமாக தரீகத்துக்குவா பேசுவாங்க, நன்மை தீமை அல்லாட்டிருந்து வந்துதான் அப்படின்னு பாருமான்னு பேசுவாங்க. அதையே பேசிட்டே இருப்பாங்க டெய்லி. ஒரு முரீது வந்தாரு, அடுத்த பயான் எப்போ போவாங்க, தரீக தக்குவா இருக்கு, ஹக்கீக தக்குவா இருக்கு, மாரிஃப தக்குவா இருக்கு, தக்காய்க்கு இருக்குது, ஹக்காய்க்கு இருக்கு, ஷேഖு போவாங்கன்னு பார்த்தா வாரக்கணக்கில் இதே பேசுறாங்க. ஒரு நாள் அவர் கடுப்பாயிருச்சு, நேரம் சர்க்கார் இந்த தரீக தக்குவாவே நல்லா பேசுறீங்க, நல்லா விளங்கிட்டோம், அல்லாதான் நாஃபியதாருன்றது எங்க மனசுல பதிஞ்சு போயிடுச்சு, நல்லா விளங்கிட்டோம், அடுத்த தக்குவா சொல்லி கொடுங்களேன்னு கேட்டான். அப்படியா மாஷா அல்லாஹ், அதான் இப்ப ஆரம்பிச்சிடுறேன், ஒரு செஞ்சுட்டு வாங்கட்டான். அவர் குஷி தாங்க முடியல, புது பாடம் ஆரம்பிக்குதுன்னு எந்திரிச்சு ஓடி போய் ஒழு செய்ய போட்டு ஓடி வர்றார். அவர் போனோன்னு சர்க்கார் பக்கத்துல இருந்து பீர்பேட் சொன்னாங்களா, அவர் வந்து உட்காரு வரல, உடனே ஓங்கி பொட்டுன்னு ஒன்று போட்டுருட்டான். அவர் ஒழு செஞ்சுட்டு சட்டை கட்டிலாம் மாட்டு வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்த வேகத்துல திரும்பி ஏற்கனவே ஒரு கோபம் இருந்தது போல் தெரியும்,
இதுல வேற சர்க்கார் இஜாசத்தை கொடுத்துட்டாங்களோ போடேன்னு ஒன்று போட்டாரு பாருங்க. உடனே உளுந்தவன ஆத்தா அம்மா கை தூக்கிட்டாரு. என்னடா நினைச்சது, யார நினைச்சிடாரு. எப்ப சர்க்கார் என்ன சொன்னாங்க, ஏப்பா இப்பதானப்பா நீ சொன்ன தரியக்கத்துக்கு நல்லா விளங்கிருச்சுன்னு சொல்லி, நன்மை வந்தாலும் அல்லாஹ் இருந்தா வருது, தீமை வந்தாலும் அல்லாஹ் இருந்தா வருது, இப்பதான் பேசிட்டு இருந்த என்னவா கல்வில ஹால் வந்துச்சுன்னா அவர் வெக்கி தலையை குனிஞ்சிட்டார். நண்பர்களே, இங்க நம்ம எல்லாம் பயான் கேட்டுருவோம், அங்க போய் சாப்பாடு சண்டை போடக்கூடாது. நான் சேர் பார்த்துட்டு வச்சிருந்தேன், நான் வரதுக்குள்ள கைக்குள்ள நீ உட்காந்து எடுத்துடுறா. அன்பர்களே, அந்த மாதிரி வரக்கூடாது. அந்த என்ன இந்த பயான் கேட்டோமோ அதுல ஒன்று ரெண்டாவது நம்ம கல்வில இடம் பிடிக்க வேண்டும், அதை அமல் செய்ய வேண்டும், மனைவி மக்கள்கிட்ட சொல்ல வேண்டும், அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாம். அவங்களுடைய